மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்தியோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 108 109. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எல்லா வட்டத்துக்கும் ஒரு மையம் இருக்குது. அதே மாதிரி எவ்வளவு சின்ன வட்டமாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு மையம் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திற்குள்ளேயும் ஒரு மையம் இல்லைன்னா ஆதாரம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பூஜ்ஜியத்துலேருந்து தான் எல்லாமே விருத்தி அடையுது. பூஜ்ஜியம்னு சொல்லக்கூடியது ஒன்றுமில்லா தன்மை அப்படிங்கிறது. அப்போ அங்கேருந்து தான் எல்லாமே விருத்தியாகி இந்த பிரம்மாண்டமாக வந்து நிற்குது. அப்போ அதே மாதிரி தான் மனிதனுடைய அமைப்பும் பூஜ்ஜியத்துலேருந்து தான் விருத்தியாகி வந்திருக்கு. சமஸ்கார உரைகள் மூலமாக எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு மனிதன் வந்து இப்போது கடினத்தன்மை அப்படிங்கிற ஒரு கோலத்துக்குள்ளே இருக்கிறான் அந்த ஸ்தூல வடிவில். அப்போது இந்த திடமான ஸ்தூல உடலுக்கு பின்னாடி நுண்ணியதும் அதி நுண்ணியதுமான உயர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதை தான் வந்து ஆன்மாவை சுற்றின உரைகள் அல்லது போர்வைகள் அப்படின்றாங்க. இப்போ மாஸ்டர் வந்து அதில் 3 சரீரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், அப்புறம் காரண சரீரம். இப்போ இந்த 3 விதமான உடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கிறது இந்த பௌதிக உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம். இப்போ இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது வெளிப்புறமாக தான் பரிணாம வளர்ச்சி அடையும். உடல் வந்து கொஞ்சம் குண்டாகிறது, ஒல்லியாகிறது, ஹைட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது சூட்சும சரீரம்னு சொல்லக்கூடிய நுட்பமான உடல். அதுதான் வந்து நாம் தியானம் செய்ய செய்ய பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியது. அப்போ அந்த சூட்சும சரீரத்தில் என்ன இருக்குது, அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தா அதில் 4 இருக்குது. ஒன்று வந்து உணர்வுறு நிலை அப்படிங்கிற சித், 2வது மனம்னு சொல்லக்கூடிய மனஸ், 3வது அறிவுன்னு சொல்லக்கூடிய புத்தி, 4வது அகங்காரம்னு சொல்லக்கூடிய அகங்கார். இப்போ இந்த 4ம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தோன்னா, உணர்வுறு நிலை இது வந்து இப்போது சாதாரண உணர்வுறு நிலையாக இருக்குது. அந்த உணர்வுறு நிலை தெய்வீக உணர்வுறு நிலையாக பரிணாம வளர்ச்சி அடையுது. அதாவது தெய்வீகத்தை நோக்கி போகிறதுனால அது ரொம்ப தூய்மை அடையுது, தெய்வீகமாக தூய்மை அடையுது. இப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியை ஸ்ரத்தையாக செய்யறதின் மூலமாக. அடுத்தது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு. இது எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னா, நாம் இப்போ நிறைய விஷயங்களை சிந்திக்கிறோம் பௌதீக மட்டத்தில் இருந்து. இப்போ இது உணர்தலாக பரிணாம வளர்ச்சி அடையுது. அதாவது கடவுளை எப்படியும் உணர்தல் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும், அதாவது அறிய முடியும். அப்போ நம்ம சிந்திக்கிறத தாண்டி நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுதான் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி, உள்புறமான பரிணாம வளர்ச்சி. அந்த உணர்தல்ங்கிறது அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இருப்பு நிலைக்கு போகுது. கடைசியாக அது இருப்பற்ற நிலைக்கு போகுது. இந்த மாதிரி இதனுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது இருக்குது. அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு உணர்தலாக கன்வெர்ட் ஆகி அதுவே ஏதோ ஒன்றத்தின் மூலமாக தன்னிச்சையாக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் கடைசியாக எதுவுமே நினைக்காத ஒரு நிலை. அப்போ அந்த மாதிரி நம்ம ரொம்ப அமைதியாயிடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு படிக்கட்டுகளாக இருக்குது. இப்போ அடுத்தது அறிவுன்னு சொல்லக்கூடிய புத்தி. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை போட்டு நம்மளுடைய அறிவினுடைய வளர்ச்சியின் மூலமாக நிறைய நம்ம யோசிச்சுட்ருக்கோம், அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம பயிற்சி பண்ண பண்ண அந்த அறிவு அப்படிங்கிறது உள்ளுணர்வாக மாறுது. அப்போ எல்லாத்தையும் நம்ம உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது அதுவே விவேகமாக பரிணாம வளர்ச்சி அடையுது. அது எல்லாமே நம்மளுடைய புத்தியை தாண்டி இதயத்தின் மூலமாக எல்லாத்தையும் நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அடுத்தது அகங்காரம்னு சொல்லக்கூடிய அகங்கார். அந்த அகங்காரம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னா, பணிவாக மாறுது, கடைசியாக அன்பாக மாறுது. நான் தான் எல்லாமே, இந்த சரீரம்தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே எங்கேருந்தோ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த
நாம் அந்த மையத்தின் முன்னாடி நாம் எதுவுமே கிடையாது, அந்த இறுதி பரம்பொருள் முன்னாடி நாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பணிவாகவும், அந்த பரம்பொருள் கிட்ட நாம் அன்புக்காகவே அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் மாறிடுறோம். அப்போ இந்த மாதிரி இந்த சூட்சும சரீரம் அப்படிங்கிறது நமக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காரண சரீரம்னு சொல்லக்கூடிய ஆன்மா, அதாவது ஆத்மன் அப்படிங்கிறது. இப்போ இந்த காரண சரீரம் இல்லைன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு செயல்பாடற்ற தன்மையால் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இயக்கமும் அதில் இருக்குது, இயக்கமில்லாத தன்மையும் இருக்குது. இப்போ இந்த முரண்பாடை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் நாம் இருக்கோம். அது இந்த பூமி வந்து எவ்வளோ வேகத்தில் சுற்றுது, 1000 மைல் வேகத்தில் பூமி வந்து நகருது. அப்போ இந்த பூமி சுற்றுற மாதிரி நாமளும் வேகமாக நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு ஸ்திரமாக அசையாமல் ஒரே இடத்துல தான் இருக்கும். நகருதல் அப்படிங்கிற அந்த இயக்கமும் இருக்குது, அசையாமல் இருக்கிற தன்மையும் நமக்கு இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோன்னா பம்பரத்தை எடுத்துக்கலாம். அது வேகமாக சுற்றும் போது நடுவில் நாம் கூர்ந்து பார்க்குறோன்னா அசையாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இயக்கமும் இருக்குது, இயக்கமில்லாத தன்மையும் இருக்குது. இதே மாதிரி தான் ஆன்மாவினுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்கம் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சலனமில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த பௌதீக சரீரம் அப்படிங்கிற இந்த உடல் மட்டத்தை தாண்டி சூட்சும சரீரத்துக்கும், சூட்சும சரீரத்தை பரிணாம வளர்ச்சி அடைய செய்யறதின் மூலமாக கடைசியாக காரண சரீரத்திற்கும் நாம் போகிறோம். அதாவது ஸ்தூல நிலையிலிருந்து அந்த சூட்சும நிலைக்கு போய் அப்புறம் அதி சூட்சும நிலைக்கு நாம் போகிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய சரீர அடுக்குகளை கடந்து நாம் உள்ளார போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மாவினுடைய இயல்பு தன்மை அப்படிங்கிறது ஒரு நிலை மாறாத தன்மை, அந்த பூரண தத்துவத்தினுடைய ஒரு சலனமற்ற தன்மை. அப்போ அந்த நிலையை நோக்கி தான் நாம் உள்ளார பயணம் பண்ணுறோம் அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஆகாயம் அப்படிங்கிறது ஒன்றுமில்லா தன்மையை குறிக்குது. அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படையான அந்த உணர்வுறு நிலையை, தூய்மையான உணர்வுறு நிலை, தெய்வீக உணர்வுறு நிலையை போன்றது. அப்போ அந்த மாதிரி தான் ஆகாயத்தை சொல்கிறாங்க. அதுதான் எல்லாத்துக்குமே அடித்தளமாகவும் இருக்குது, நிரந்தரமாகவும் இருக்குது. அது எதாலையும் படைக்கப்பட்டதில்லை. அதே மாதிரி தான் ஆன்மாவும், யாருமே அதை உருவாக்கலை. அப்போ ஆன்மாங்கிறது ஆகாயத்தினுடைய இயல்பை கொண்டது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆன்மாவிற்கு, நம்மளுடைய இந்த சுயத்திற்கு இறைநிலை விழிப்புணர்வை தர்றது அப்படிங்கிறது தான் மெய்மை உணர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மெய்மை உணர்தல் அப்படிங்கிறது தான் தன்னிலை உணர்தல். மனிதன் தன்னை உணரும் போது தான் கடவுளை உணர்ந்தவராகிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி அதனுடைய மூல காரணம் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அதாவது படைப்பு உருவாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே ஒரு நுண்மையான விதத்தில் அதுக்குள்ளே சேர்ந்திருந்தது. அதாவது எல்லாமே ஒன்று கலந்த நிலையில் இருந்தது. படைப்பு உருவாகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு நாம் பிரபஞ்சத்தில் பார்க்குற ஒன்னொன்றுமே அதுக்கான தனித்தன்மையை இழந்து அதோட ஒன்று கலந்த நிலையில் இருந்தது. இப்போ ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் அடங்கி இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாமே அந்த மையத்திற்குள்ள நுண்ணிய ரூபத்தில் அடங்கி இருந்துச்சு அப்படின்றாங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விரிஞ்ச வெளிப்புற தோற்றமான இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சுருக்கமான உருவமாக அந்த மையத்திற்குள்ள ஒன்று கலந்த நிலையில் இருந்தது. இப்போ இந்த மாதிரி அந்த மையம், உள்ளுரைந்த இயக்கம், அந்த லேட்டன் மோஷன்னு சொல்லக்கூடிய உள்ளுரைந்த இயக்கம், அது அப்புறம் அதிநுட்ப நிலையில் இருந்த முழு பிரபஞ்சம், அதாவது சூட்சமமான முழு பிரபஞ்சம், இது எல்லாமே மூணு சேர்ந்து ஒன்றா இருந்தது. காலம் வந்ததுக்கு அப்புறமா படைப்பிற்கு மூல காரணமாக இது எல்லாம் அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ படைப்பின் போது, அதாவது படைப்பு உருவாகும் போது
ஒன்னொன்னும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சுது. அப்போ அதுலேருந்து உருவானது தான் மனிதனும். மனிதனும் தன்னுடைய தனித்துவத்தை அடையறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே இயக்கத்தோடு இருந்தது. ஆனால் படைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி இயக்கமற்ற நிலையில் ஒன்று கலந்து இருந்தது. படைப்பு உருவாகும் போது எல்லாம் வெளியே வந்து அதுக்கான தனித்துவத்தை அடைய ஆரம்பிச்சுது. அப்போ அதே மாதிரி தான் மனிதனும் தன்னுடைய தனித்துவத்தை அடையறான் அப்படின்றாங்க. இப்போ அந்த பரம்பொருளை விட்டு ஒரு ஆன்மா வெளியில் வரும்போது அதுக்கு ஏற்பட்ட முதல் உணர்வு அப்படிங்கிறது பயம் அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த ஆன்மாவிற்கு ஏற்பட்ட முதல் அகங்காரம் அப்படிங்கிறது. அந்த மையத்தை விட்டு ரொம்ப தொலைவு நாம் வெளியில் வந்துட்டோம், அப்போ நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அதுதான் வந்து அந்த தன்னுணர்வு, அந்த பயம், அகங்காரம், அதுதான் முதலாவது உரை அல்லது போர்வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பயம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று மனிதன் நிறைய போர்வைகளை சுற்றிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு போர்வையை அந்த பயத்தினுடைய அடிப்படை காரணமாக எல்லாத்தையும் சுற்றிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த மாதிரியாக அகங்காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. கடைசியாக என்ன ஆகுது? ஒரு திண்மையான ஸ்தூல வடிவத்தை ஒரு மனிதன் வந்து அடையறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தூய நிலையில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு ஆன்மா தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பின்னாடி ஒன்றா அந்த அகங்கார உரைகள் எல்லாத்தையும் சுத்திக்க ஆரம்பித்து இன்னைக்கு இந்த ஸ்தூல வடிவில் வந்து நிற்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்தூல உருவத்தை அடையறதுக்கு முதல்ல பயம்னு சொல்லக்கூடிய அந்த முதல் அகங்காரம் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் ஆட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மனம், நம்மளுடைய புலன்கள், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், செயல்திறன்கள், இது எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்தூல உருவத்துக்கு, அந்த கடினத்தன்மைக்கு தன்னுடைய ஒரு பங்கை கொடுக்குது. அப்போ நாம் உடலாலும் நம்மளுடைய மனதாலும் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தான் நமக்கு சமஸ்காரங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்காரங்களை அவன் சேர்த்துக்க ஆரம்பிக்கிறான். கடைசியாக இப்போது மனிதன் கடினத்தன்மை அடைந்த நிலையில் இருக்கிறான். வெளியில் இருக்கிற அந்த ஸ்தூல சரீரம்னு சொல்லக்கூடிய பௌதீக உடலும் அதுக்கு உள்ளே இருக்கிற சூட்சும சரீரங்களும், அதாவது அந்த நுண்ணிய உடல்களும் அந்த ஆன்மாவை சுற்றி மேற்போர்வைகளாக உருவாகி ஒரு ஸ்தூல வடிவு கொண்ட ஒரு மனிதனா இன்னைக்கு நிற்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு இந்த வெளிப்படையான இந்த ஸ்தூல வாழ்க்கை நிலையிலேருந்து நாம் மறுபடியும் நம்மளுடைய அந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இங்கேருந்து நாம் புறப்பட்டு ஒன்றொன்னா அந்த போர்வைகள் எல்லாத்தையும் நாம் கலட்ட போகிறோம். அந்த சூட்சும நிலைகளை ஒன்றொன்னா கடந்து உள்ளார போக போகிறோம். அந்த மையத்தை நோக்கி நாம் போக போகிறோம். ஏன்னா அந்த இடத்துலேருந்து தான் நாம் வந்தோம். வெளிப்புறமாக வந்துட்டோம். இப்போ நாம் உள்புறமாக நம்ம பயணத்தை தொடங்கி போக போகிறோம். அதாவது ஸ்தூல உடலில் இருந்து சூட்சும உடலுக்கும் காரண உடலுக்கும் போகிறோம். அதுக்கப்புறமா ஓரொரு உரைகளையாக கடந்து ஓரொரு படியிலையும் நாம் நுண்மையாகவும் சூட்சுமமாகவும் வளர்றோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி தான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது உள்புறமாக நடக்க ஆரம்பிக்குது. நாம் செய்யக்கூடிய இந்த தியான பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய உணர்வுற நிலை உள்புறமாக விரிவடையுது. எப்படி விரிவடையுது? தூய்மையாக விரிவடையுது. அப்போது அந்த விரிவடைதல் அப்படிங்கிறது உள்ளார போகும்போது அது தெய்வீக உணர்வுற நிலையாக மாறுது. அப்போது நாம் அந்த மையத்தை நோக்கிய பயணத்தை நாம் இதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.